கொண்டே இருக்க வேண்டும். காலப்போக்கில் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும், எல்லாமே கடந்து போகும், பிரச்சனைகளும் பழகி போய்விடும். அதனால ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால எக்ஸசைஸ்லாம் ரொம்ப முக்கியம். நாம் நடக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், ஓட வேண்டும், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம இருக்கிற எல்லா நண்பர்களுமே சமுதாய ஈடுபாடில் சமுதாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அந்த பணி மிக சிறப்பாக இதைவிட அப்பொழுதுதான் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். அதனால யார் இருக்கிறாங்க, யார் உதவி செய்யறாங்களா, அவன் அப்படி இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை. நான் என்ன செய்ய வேண்டும், யார் வெறுத்தாலும் பரவாயில்லை, நான் நேசிப்பேன். இது அன்னை திரேசாவுடைய ஒரு வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர் நீயாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இதை நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப மகிழ்ச்சி நமக்கு. அதனால நாம் போகும்பொழுது ஒண்ணுமே கொண்டு போறோம். அலெக்சாண்டர் தி கிரேட், அவருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், நான் இறக்கும் பொழுது இந்த 3 காரியங்களை நீங்க செய்யும். ஒன்று, என்னுடைய சவப்பெட்டியிலிருந்து என்னுடைய கைகள் வெளியே கொடுக்க வேண்டும். அடுத்து, என்னை இந்த நாட்டிலே தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என் சவப்பெட்டியை தூக்கி செல்ல வேண்டும். அதற்கடுத்து, நான் போகும் அந்த பயணத்தில் உள்ள எல்லா சாலைகளிலும் பாதைகளிலேயும் தங்க காசுகளை போட வேண்டும், தெளிக்க வேண்டும். எல்லாரும் கேட்டாங்க, ஏன் அப்படி? நான் போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போடன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தெரியும். ஒரு மனிதன் எதையுமே எடுத்து போவதில்லை இல்லையா? நான் பேரரசனாக வாழ்ந்து எத்தனையோ நாடுகளில் சண்டை போட்டு எவ்வளவோ ஒரு கிரேட் கிங்காக இருந்திருக்கிறேன். ஒன்றுமே எடுத்து போகும். அடுத்து, மருத்துவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம மருத்துவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அதனாலதான் தலை சிறந்த மருத்துவர்கள் என்னுடைய சவப்பெட்டியை தூக்கி செல்ல வேண்டும். அடுத்து, நான் சம்பாதித்த அனைத்தையுமே இங்கே விட்டு செல்ல வேண்டும். அதான் வழியிலே எல்லா பொற்காசுகளை போட்டுக்கொண்டே வர. அதே போல அதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்து நாம் எதற்காக வாழ்கின்றோம், ஒரு குறிக்கோள், ஒரு பர்பஸ் இல்லையா? யாருக்குனாலும் உதவி செய்ய வேண்டும், யாருனாலும் வாழ வைக்க வேண்டும். பிசிக்கலா இருக்கலாம், பினான்சியலா இருக்கலாம், மாரலா இருக்கலாம், அட்வைஸ் கூறுறது, ஆறுதல் கூறுறது இல்லையா, உதவி செய்வது, எதனாலும் இருக்கலாம். பிசிக்கலா உதவி செய்யலாம், உடல் உதவி செய்யலாம். ஆனால் உதவி செய்வதற்கு பணம் தான் இருக்கிற அவசியமே இல்லை. மனசு ஒண்ணுதான் வேணும். மனசு இருந்தா எதனாலும் செய்யலாம். நம்மகிட்ட ஒரு டம்ளர் பால் இருந்தா 1/2 டம்ளரை கொடுத்துட்டு 1/2 டம்ளர் நம்ம குடிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுது, எல்லாம் வைத்து நம்ம வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக நாம் வாழ வேண்டும். யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. யாருமே இருக்கின்ற அவசியமே இல்லை. நம்ம தான், நம் கால்கள் இருக்கின்றது, நாம் தான். அதனால யாரும் இல்லை, உதவி இல்லை அப்படின்லாம் நினைக்க கூடாது. யாரும் யாரோட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அதனால நாம் அந்த மனப்பான்மை எல்லாம் வளர்ந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு ஆண்டை அடுத்த ஆண்டு நாம் பிளான் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது அடுத்த ஆண்டா வராது, அதான் நல்லா வராது, நல்லா வராது. நம்ம உருவாக்கணும். அந்த ஆண்டை நாம் உருவாக்க வேண்டும். 2025 ஆண்டை நாம் சிறப்பான ஆண்டாக உருவாக்குவேன் என்ற சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உருவாக்குவது நம் கையில். அதனால யாருக்கும் அதான் வராது இல்லையா? அதனால அந்த மாதிரி நம்ம உருவாக்கி மிக சிறந்த ஒரு ஆண்டாக அதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமான, திடகார்த்தமான, மகிழ்ச்சியான, செழிப்பான ஒரு ஆண்டாக உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த ஆண்டு முழுவதும் ஏறக்குறைய 12 மாதங்கள் நாமும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும்
அந்த 12 நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சிகள் தான் மனிதனை செதுக்கின்றது, பக்குவப்படுத்துகின்றது, மனதை செதுக்கின்றது, பக்குவப்படுத்துகின்றது. ஆகையால் இன்னைக்கெல்லாம் ஒரு 100 பேருக்கு இங்கே விருது கொடுத்துட்டு அடுத்து அங்க போய் ஒரு 10 சாதனையாளர்களுக்கு விருதை கொடுத்து விட்டு 3வது நிகழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? அதனால நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதர்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மனிதர்களோடு உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். மனங்கள் நன்றாக இணைய வேண்டும் என்று நாம் சபதம் எடுத்துக்கொண்டு வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.